ஷாக் ஆகி திரும்புற? ஏண்டி சுஜுன்னு கூப்பிட்டல அதனால திரும்பினேன். இல்லடி சுஜு, ஆக்சுவலா மூக்கு அடைச்சிக்கிச்சா, அதனால வாயில சவுண்ட் ஜாஸ்தியா வந்துடுச்சு. இங்க அடப்பு இருக்கிறதுனால இங்க சவுண்ட் ஜாஸ்தியா வந்துடுச்சு. சரி, ஆனா நீ பேசுறதே எனக்கே இங்க குயின் குயின் கேக்குது, அங்க எப்படி கேட்கணும் எனக்கு தெரியலையே. ஐயோ என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அந்த வீடியோ எங்கடி காணோம்? எந்த வீடியோ நீ கேக்குற? அந்த ஒருத்தங்கள ஒரு ஆண்டி வந்து நல்லா ரெடி பண்ணோமே, அந்த கதையை நீ ஏண்டி கேக்குற? நான் கேட்க முடியாது, யார் கேட்பாங்க? சொல்லு சொல்லு. ஆண்டி ஃபோன் பண்ணி வீடியோ delete பண்ணிடுன்னு சொல்லிடுச்சு. ஏன் அவங்களுக்கு எடுக்கும்போது தெரியும்ல நம்ம கண்டிப்பா வீடியோ இது போடுவோம். அவங்கெல்லாம் நல்லா தாண்டி போஸ்ட் கொடுத்தாங்க, அவங்கெல்லாம் சந்தோஷமா தான் வீடியோ அப்லோட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் கமெண்ட் வேற மாதிரி போட்டுட்டனால ஆண்டிக்கு மனசு ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க வந்து delete பண்ண சொல்லிட்டாங்க. அதுல 99% நல்ல கமெண்ட் தானே இருந்தது. அந்த 1% அவங்களுக்கு கொஞ்சம் குத்திச்சு வலிச்சிச்சு. எல்லாரோட வாயும் மூட முடியாது லேடி சுஜு, அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாப்பான்ல. ஊர் வாயை மூட முடியாது, நமக்கு தெரியும். நாம வந்து ஓப்பன் ஃபார் வீடியோஸ். இப்படிதாங்க எங்களோட பொழப்பு ஓடுது. பாதி வந்து நாங்க வந்து வளைச்சு பிரைட் ஆகட்டும், பிரைட் க்ரூம் ஆகட்டும், எல்லாரையும் வந்து சூப்பரா வந்து பிரைட் க்ரூம் இல்ல க்ரூமை வந்து நாங்க வளைச்சு எடுப்போம். பட் என்னன்னா ஓகேடி சரி வச்சுக்கலாம், சரிடி வச்சுக்கலாம். சில பேரோட பேட் கமெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறனாலேயே நம்மளை வந்து வீடியோஸ் வந்து போட விட மாட்டேன்றாங்க. அண்ட் புக் பண்ணும் போதே ஒரு சில பேர்லாம் அக்கா நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்க வேணாம், என்னது இப்படி காமிக்க வேணாம் அப்படி காமிக்க வேணாம் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் ஃபோன் போட்டு எங்களை மிரட்டுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நான் எங்கே இருக்கேன் தெரியுமா, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நீ இன்னும் அவனே எனக்கு தெரியாது, நாங்கள் வீடியோவே போட்டிருக்க மாட்டோம். என்ன கடைசியாக ஒருத்தங்க தெரியும்ல யாருன்னு, அதான் போனோமே அந்தியூரா, ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். எக்ஸாக்ட்லி, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் அங்கே சொல்லி தான் எடுத்தோம், எவ்ரி திங் தே வேர் ஓகே வித் இட். பட் ஃபைனலி இல்லை நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம், அதனால நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. இல்லை எனக்கு இந்த இடத்துலயாச்சும் இவங்களோட ஃபேஸ் ஆச்சும் ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வி ஹேட் டு டேக் டவுன் த வீடியோஸ். கஷ்டங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பண்ணுற மேக்கப்ல 50% வந்து சும்மா போற காரணமே வந்து they don't allow us to post it anywhere in the social media. இத்தனைக்கும் நம்ம வந்து ரொம்பவே பார்த்து இங்க பின் பண்ணுப்பா, உங்களுக்கு இங்க தெரியுது நீங்க பின் பண்ணுங்க, ரொம்பவே டீசெண்டா வந்து வீடியோ எடுத்து போடுவோம். பட் அதுவுமே வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா. சில பேர்லாம் டே எப்ப எவ்வளவு மோசமா நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நான் பார்ப்பேன். பார்த்தது கூடயும் வந்து இவ்வளவு மோசமா எப்படி அந்த பிரைட் அலோவ் பண்ணது, இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி அலோவ் பண்றாங்க, இல்ல நெகட்டிவா ஒரு பிரைடை காட்டி இந்த ஃபேமிலி இப்படிதான் பண்ணாங்கன்னு வந்து அவ்வளோ சொல்றீங்களே, எப்படி உங்களை அலோவ் பண்றாங்க அப்படின்னு மாதிரி எனக்கு வந்து யோசிப்பேன். பட் என்ன எல்லாம் வந்து வச்சு செஞ்சிடறாங்க. பாதி வந்து எனக்கு வந்து உண்மையிலே அந்த ஆண்டியோட ஃபேஸ் வந்து சூப்பரா இருந்தது. நான் வந்து சீரியஸி நான் வந்து அந்த வீடியோ எடுக்கும்போது இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது. இது வந்து எங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டு இருக்காரு, அவருக்கு வந்து ஆப்ரேஷன், அதுவும் வந்து கேல் பிளாடர் ஆப்ரேஷன் வந்து நடக்கும் போது இந்த ஒரு விஷயம் நடந்தது. தட் பர்டிகுலர்லி அந்த ஆண்டி வந்து எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து யூ ஹேவ் டு டேக் டவுன் இந்த வீடியோன்னு ரொம்ப ஹார்ஷாக வந்து பேசினாங்க. நான் சொன்னேன் ஐ எம் ஹியர் வித் அப்பா கிட்ட இருக்கேன், நீங்கள் வந்து எடுக்க வெயிட் பண்ணுங்க, தென் ஐ கோ ஹோம் அண்ட் டேக் அப்படின்லாம் அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி, நான் இங்கே பேசுகிறதா டாக்டர் எங்ககிட்ட பேசுகிறா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி தென் வி ஹேட் டு டேக் டவுன் தட் வீடியோ. இத்தனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இத்தனை கமெண்ட்ஸ் வந்து லைக் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸுங்க, 99.9% பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஒரே ஒரு % வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 0.1% வந்து அவங்கள வந்து கொஞ்சம் வந்து தாக்கி பேசுகிற மாதிரி, இவங்களுக்கு இது தேவையா அண்ட் நீங்கள் அது மாதிரிலாம் கேட்கவும் கூடாது ப்ளீஸ். கமான், எல்லாரும் கால கொடுமை அப்படின்னு வந்து பாருங்க. இங்கே வந்து பாருங்களேன், படி வேணாம் விடு, கம்முனு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் படி. மகாதேவி திருசெல்வன் இருக்கவங்க காலக்கொடுமைன்னு போட்டிருக்காங்க. மேக்கப் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து காலக்கொடுமையா? இப்ப எந்த காலத்துல இருக்கவங்க ரொம்ப கேவலமான விஷயம் எல்லாம் நடக்குது, அந்த சைல்டு அபியூஸ் எல்லாம் வந்து நடக்குது, அந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து அது காலக்கொடுமைன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஹாப்பினஸ்க்கு வந்து மேக்கப் பண்றாங்க, அவங்கள வந்து நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறது காலக்கொடுமைன்னு நீங்க என்ன எந்த காலத்துல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அதான் எனக்கும் புரியல. அடுத்தது அப்புறம் நிறைய பேர் ரியலி குட். அப்புறம் இந்த அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க, அவங்களையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி இந்த அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. இந்திராஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர் சிஸ்னு முரளி கௌசி வந்து சொல்லியிருக்காங்க. ரெஜினா ரியலி குட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செம்ம சூப்பர், வா சூப்பர், மேக்கப் போடமும் ஆன்டி 20 இயர் கேர்ள் மாதிரியே ஆயிட்டாங்க. உங்க மேக்கப் ரியலி போட்டதுமே ஆன்டி 20 இயர்ஸ் கேர்ள் மாதிரி ஆயிட்டாங்க. உங்க மேக்கப் ரியலி அமேசிங். சங்கீதா ராஜேஷ் அவங்க
வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர் ஹஜீரா பானு. ஆக்சுவலா எங்க மேக்கப் வீடியோல மில்லியன்ஸ் டச் பண்ணது இந்த ஒரு வீடியோ தான். we were so elated and happy. ஐயோ இது இன்னும் போவாதா, இது எந்த லெவலுக்கு போகும். அதுல ரெவென்யூ பெருசாலாம் இருக்காது. ரீல்ஸ்ல உங்களுக்கு ஷார்ட்ஸ் ரெவென்யூ வந்து வேணாங்க. பட் actually what we get is that happiness of seeing that the lot of people liking our particular video. அத ரொம்ப ஹாப்பியா வந்து பாக்குறாங்க அப்படிங்கும்போது we felt very happy. ஏன்னா நாங்களும் வந்து எப்படி சொல்றது, முன்னெல்லாம் வந்து வீடியோ போன இப்ப இல்லை, இப்ப நிறைய பேருக்கு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாவும் அண்ட் மோர் ஓவர் என்ன சொல்றது, அடுத்தவங்களை தாக்கி பேசினாதான் வந்து வீடியோஸ் எல்லாம் இப்போ புஷ் ஆகுது. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்றது கிடையாது. ஐ எம் பீங் வெரி ஹானஸ்ட். நான் இப்படித்தான் அப்படின்னு மாதிரி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறதுல நான் ஒரு ஹாப்பியா இருப்பேன். பிகாஸ் அடுத்தவங்களை வந்து காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் பல தடவை நான் வந்து நினைப்பேன். இவங்க இப்படி பண்றாங்களே, நம்ம அதை வந்து இது பண்ணலாமா அப்படின்னு மைண்ட் வந்து யோசிக்க தோணும். பட் இருந்தாலும் வேணாம், விட்டுரு, நம்ம எதுக்கு அதை பத்தி பேச, நம்மளுக்கு எதுக்கு அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளலாம் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு மாதிரி நான் வந்து விட்டுருவேன். லைக் நான் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும் தாக்கி பேசின ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கு. அது அங்கேயே தான் இருக்கு. அது தவிர தெரிஞ்சு சுஜு வந்து யாரையும் தாக்கி பேசினது கிடையாது. ஆக்சுவலா அதுக்கு வந்து இன்னொரு வீடியோ கூட அதுக்கு அடுத்த தடவை வந்துச்சு. இன்னொரு சேனல் கூட அதை பத்தி பேசி எனக்கு வந்து இன்ஸ்டாலெல்லாம் டிஎம் பண்ணி, அக்கா நீங்க இவங்களை பத்தி பேசுங்கக்கா, இவங்களை பத்தி பேசுங்க. தெய்வமே என்னால் விட்டுரு. ஐ எம் நாட் அ பர்சன் லைக் தட். நம்மளுக்கு எதுவுமே வேணாம். நம்மளுக்குன்ட்டு நேராக ஒரு ப்ராப்ளம் வந்து அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். யார் பிரச்சனையோ நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து தெரியாது அந்த சைடில் என்ன ப்ராப்ளம் நடந்தது, அந்த சைடில் என்ன ப்ராப்ளம் நடந்ததுன்னு தெரியாது. இந்த ப்ராப்ளம்லாம் தீர விசாரிச்சு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கவே முடியாது. பிகாஸ் அவர் ரெண்டு தரப்பும் வந்து ஈக்குவலாக தான் இருப்பாங்க. இவங்க ஹையர் ஹேண்ட், அவங்க ஹையர் ஹேண்ட்லாம் நம்ம பேசவே முடியாது. அண்ட் அதை பார்த்து நொங்கெடுத்து நம்மளுக்கெல்லாம் அதை வந்து வராத வேலை. ஸோ அதை விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணவும் மாட்டேன். நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடந்தது. உங்களுக்கே தெரியும், எனக்கு மெசேஜ் பண்ணவங்க உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃபைன். இந்த மேக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நல்லா இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பழைய ரிப்பேர்டு அம்பாசிடர் காரா ஆடி காரா மாத்திட்டீங்க. இப்படி எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணா நீங்க எங்க மேக்கப்ப பொக்கி பேசிருக்கீங்க, அது கரெக்ட் தான். பட் அவங்க வந்து மனசு காயப்படுறாங்களா, இங்க பாருங்க எங்களால அந்த வீடியோவை போட முடியலங்க, இப்படி பேசி புட்டிங்க. எனக்கே நான் வந்து அதை படிக்கவே இல்லை. நான் பட்டி எல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். நான் பாருங்க, இது மேக்கப் ஆளையே மாத்திரும் அப்படிங்கிறதுக்கு உண்மையா நல்லா பண்ணியிருக்கேம்மா, நீங்க எங்களுக்கு நல்லா பண்ணிட்டீங்க. யாரு? அருண் மைக்கேல் ராஜ். ஓகே, வெரி ஸ்கில்ஃபுல்லி டன் ஃபேஸ் மேக்கப் நீமா. அப்புறம் அந்த அம்மாவுக்கு மேக்கப் போடவும் இன்னும் சூப்பரா இருக்காங்க. கரெக்ட். இது இப்படி பண்ணலாம். அவங்கள அழகு கொண்டு வந்த சிஸ் உங்களுக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ, ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதுங்க மிஸ்ஸஸ் அம்பானி அப்படிப்போ மிஸ்ஸஸ் அம்பானி மாதிரி ஆயிட்டீங்க. நாராயண வெங்கடேஷா. என்ன ஃபவுண்டேஷன் இஸ் பெஸ்ட், அதெல்லாம் வந்து நிறைய பேர் சார்ஜஸ் எவ்வளோ, நான் எவ்வளோ மேக்கப் வீடியோ பார்த்துருக்கேன். இவங்க வந்து சூப்பராக வந்து போட்டாங்க, அனிதா ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ மேக்கப் வீடியோ பார்த்துருக்கேன். இது வந்து ஆசம். எனக்கு ஒன்று மேக்கப் போட்டு விட்டுச்சு. 20 60 ஆக்கிடுச்சு. சாரி, அதை படிச்சோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. 20 வந்து 60 ஆக்கிட்டாங்கன்னு. அதுதான் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் அப்புறமா வந்து ஒரு சாதாரண மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜஸ்ட் லேர்னிங் பிகினரா இருக்கீங்கன்னா அந்த சார்ஜஸ் வேரி ஆகுற மாதிரி உங்களுக்கு மேக்கப்பும் வேரி ஆகும். ஆமா, அண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு கிளைண்ட் நம்ம போய் தொடும் போது, அதாவது அவங்க ஃபேஸை பார்க்கும்போது ஓகே இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வந்து செட் ஆகும், இதெல்லாம் வந்து செட் ஆகாதுன்னு இருக்குதுங்க. அது வந்து இந்த ஒரு ப்ராடக்டோட இதெல்லாம் வந்து கலக்கக்கூடாதுன்னு கூட இருக்கு. அதெல்லாம் வந்து நாங்கள் ஓவர் த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்து அதெல்லாம் வந்து மெயின் பண்ண முடியும். நான் வந்து அவன் கூட ஒரு 200 பிரைட்ஸ் போயிருக்கேன். சுஜு கூட எந்த ஃபேஸையும் என்னை நம்பி கொடுக்க மாட்டாங்க. எனக்கும் தான் போட தெரியும், குட்ரின்னு நான் முறப்பேன் அப்படின்னு. நான் இதுவரைக்கும் பிரைட்ஸ் மேடு தாங்க கேட்டேன். அதுவும் ஒரு சின்ன பொண்ணு தான். இவங்க மூஞ்சிலையாவது நான் பழகிக்கிறேனேன்ட்டு இந்த குசேலன் படத்துல வர மாதிரி பலூன் மேலதான் என்ன மேக்கப் போட விடுவா போல இருக்கு. சம்டைம்ஸ் நான் ஜென்யூனா கேட்பேன், குட்ரின்னு. என் கிளைண்ட் நான் பெஸ்டா கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷன் வரைக்கும் எல்லாமே. அதாவது பிரைட்ஸ் மேட்லாம் கேட்பாங்க, அதுல வந்து ஃப்ரீயா ஒரு 2-3 பேருக்கு போட்டு விட சொல்லுவாங்க. நான் வந்து சொல்லுவேன், வேணாம் உன்னை நம்பி நான் கொடுக்க மாட்டேன், அது ஒரு வேலைக்கு 2 வேலை ஆயிடும், நானே வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுருவேன். பட் இவங்க வந்து அந்த ஸ்கின் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணி வச்சிருவாங்க. ஸோ எத்தனை பிரைட்ஸ் மேட் இருந்தாலும் அந்த ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணிடுவாங்க. சரி, இது இவங்களுக்கு படி நீங்க சூப்பரா பண்ணி இருக்கீங்க, எப்படி இருந்தவங்களை எப்படி ஆக்கிட்டீங்க, சூப்பர்.
இதுல வந்து 177 லைக்ஸுங்க. ஓகேங்களா, இவங்க வந்து அபிராமி. ஸோ இதுதான் வந்து டாப்ல அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டாப்ல இருந்தது. இந்த கமெண்ட்லாம் எடுத்து எனக்கு வந்து போட்டு விட்டாங்க. ஏங்க அப்ரிஷியேட் தானே பண்ணியிருக்காங்க, நம்மள அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க மைண்ட் செட் நினைச்சாங்களா இல்ல வந்து என்ன வந்து இங்க டேமேஜ் பண்றாங்கன்னு நீங்க அவங்க நினைச்சாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஷீ வாஸ் ரியலி வெரி, எனக்கு அவங்க ஒரு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். பட் ஷீ வாஸ் பியூட்டிஃபுல். See, அவங்க ஸ்கின்ல அந்த மேக்கப் உட்கார்ந்ததுனால தானே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. அவங்க ஸ்கின்னும் நல்லா இருக்கா, அவங்களே நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஹேர் பிக்மெண்டேஷன் வாஸ் லைக் அங்கங்க எல்லாருக்கும் பிக்மெண்டேஷன் வருங்க. அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணதுனால தான் நமக்கு அந்த அவுட்புட் வந்தது. ஸோ அவங்க சைடும் 50%, நம்ம சைடும் 50%. ஓகேங்களா, ஆனா அதை வந்து நீங்க புரிஞ்சுக்காம ஒவ்வொருத்தங்க வந்து வாய்க்கு வந்தபடி மலர் ரவி வந்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளவிய குமர் கிட்டீங்க இப்படி கமெண்ட் போட்டா அவங்க எப்படிங்க வெறுப்பாங்க. இது என்ன ஒரு ஹேங்கரா, வை டிட் யூ ஃபோல்ட் புட் யுவர் ட்ரெஸ் ஹியர்? சரிச்சிட்ட பேசுறேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். பட் வந்து வீடியோ மேலே அப்லோட் பண்ணோடனே அவங்க வந்து ரொம்ப இதாகி கொஞ்சம் ஒருத்தவங்க லவ்லி மாமியார்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இட்ஸ் ஃபைன். ஆக்சுவலா இதுதான் ரீசன் ஃபார் த வீடியோ டு பி டேக்கன் டவுன். யூ வில் நாட் ஃபைண்ட் த வீடியோ இன் யூடியூப். இட்ஸ் இன் பிரைவேட் ஆக்சுவலி. we cannot post it anywhere. இந்த clients வந்து clientsோட family, I mean வேற புது client. Yeah, we respect your feelings, but the thing is நீங்க முதல்லயே சொன்னீங்கன்னா நான் இவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்து நான் போட்டுக்க மாட்டேன். and அதுதான் எல்லாமே நல்லது நடக்கும்போது ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும்ல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல நான் வந்து அனுபவிச்சிருக்கேங்க. அது வந்து எனக்கு அது அமைஞ்சு வந்துடுது. I don't know how far ன்னு. பட் இனி வந்து நேரங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் மாறும் நினைக்கிறேன். சனி வந்து பாத சனி ஆயிடுச்சு. இப்பதான் பாத சனிக்கு வந்து மாறி அப்படினாலும் கும்பத்தை போட்டு துவைக்கிற மாதிரி தான் எல்லா மீம்ஸும் இருக்குடி. சுஜி, எங்க வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? தேவா வந்து மீன ராசி, அதாவது ஜென்ம சனியில வந்து சனி பகவான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் கன்னி ராசி, எனக்கு கெண்டக சனி. அவர் சிம்ம ராசி, அவர் கஷ்டம சனி. சூப்பரா இருக்குது எங்க வீடே, குலு குலு குலு. ஸோ உங்க வீட்டிலலாம் நாங்க வந்து ரொம்ப ஜாதகம்லாம் பார்க்க மாட்டோம். பட் வி ஃபியர் காட். ஓகேங்களா, ரொம்ப கடவுள், ரொம்ப ரொம்ப காட் ஃபியரிங். வித்தவுட் காட் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தேர் இஸ் ஒன்லி காட். ஓகே, நீ வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தரை காயப்படுத்தணும்னாலும் பல மடங்கு அது அடுத்த வருஷத்துல வந்து அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் உனக்கு நீ அதுக்கு உண்டானதை அனுபவிக்கணும் அப்படின்னு மாதிரி எப்பவுமே என்னடி சொல்லலாம், அந்த சோல் கனெக்ட் இருக்கும். அந்த இது இருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டேன்.